ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல் தான் செய்ய போகிறோம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனாக சாப் பண்ணியிருக்க பெரிய வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கழுவி நல்லா வாஷ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்க ரத்தத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்த பொரியல் ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்மளோட ரத்த பொரியல் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய், ஒரு வத்தல், சின்ன சீரகம் கொஞ்சோன்னு சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய்லாம் நல்லா வதங்கின பிறகு மிளகுத்தூள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூடான ரத்த பொரியல் ரெடி. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி கூட சாப்பிட செம்மையாக இருக்கும். சுட சுட வெள்ளை சாதத்து கூட பெசரி சாப்பிடவும் அருமையாக இருக்கும். பாய்.